ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்டி யூனிவர்ஸ் குபேர சாய்பாபா 555 சேனல் உங்களை வரவேற்கிறது. ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் தான் புது சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி இப்போ தான் புதுசாக வீடியோ பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து உங்களுக்காக ஒரு gift கொடுக்கப்படும். கீழே தெரியுற ஒரு மெயில் ஐடி இருக்குல்ல, ஸோ அந்த மெயில் ஐடியில் அது இல்லாமல் நான் தெரியல அப்படின்னா நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த மெயில் ஐடிக்கு உங்களுக்கு அந்த gift வேணும் அப்படின்னாக்கா உங்களுடைய மெயில் ஐடியில் நீங்கள் வந்து ஓம் சாய்ராம் அப்படின்னு நீங்கள் அனுப்புங்க. ஓம் சாய்ராம் போட்டுட்டு கிஃப்ட்டுன்னு போட்டு மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் புக்கு ஒன்று அனுப்பப்படும். அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா 28 எக்ஸசைஸ் இருக்கும். அதனால் உங்கள் லைஃபு கண்டிப்பாக மாறும். என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறுச்சோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை மாறுன்றதுக்காக தான் இப்போ சின்னதாக ஒரு gift கொடுக்குறேன். பார்க்குற அனைவருக்கும் இது பயன்படணும் அப்படின்றதுக்காக. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த மெயில் ஐடியில் வந்து உங்களோட மிராக்கல்ஸையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ நீங்கள் மிராக்கல்ஸை ஷேர் பண்ணும்போது இது மக்கள்கிட்ட போய் சேர்க்கும் போது எங்கேயோ ஒருத்தவங்க நம்பிக்கை இல்லாத ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்காக இந்த நம்பிக்கையை கொடுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் ஆல்ரெடி மிராக்கல் வந்துட்டுருக்குது. ஸோ நீங்களும் உங்களோட மிராக்கலை போடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா போன தடவை வந்து சொல்லியிருந்தோம் ஜோதியோட மிராக்கலை பற்றி பாபா சொல்லியிருந்தார். ஸோ இப்போ இந்த தடவை பார்த்திங்கன்னா அதே ஜோதியோட மிராக்கல் தான் இப்போ கண்டினியூ ஆக போகுது. போன தடவை நம்ம என்ன நிறுத்தியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாபா எப்படி மிராக்கல் பண்ணார், அதாவது அவங்க சொந்தக்காரங்க ஜோதிக்கு வந்து கூப்பிட்டாங்க பாபா கோயிலுக்கு, அவங்களால போக முடியல. ஸோ அது எப்படி போனாங்கன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அதாவது ஜோதி என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு வந்து பரிச்சயமே இல்லாத பாபா, அவங்க ஆல்ரெடியே நிறைய சாமி கும்பிட்டோம், அவங்களுக்கு எப்படி பாபா வந்து பெரிய பரிச்சயம் ஆகும்? சரி, இதில் என்ன இருக்குது, இப்போ இந்த சாமியே செய்யலை, பாபா எப்படி செஞ்சுருவார்? ஆனாலும் அவங்க ரொம்ப பெருசாக வர்த்திக்கல, அதை பற்றி அவங்க ரொம்ப இது பண்ணிக்கவும் இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அவங்க சொந்தக்காரங்க கோயிலுக்கெலாம் போயிட்டு மறுநாள் அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க ஜோதிக்கு. அப்போ கால் பண்ணும்போது பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னாக்கா, கால் பண்ணி பேசும்போது கேட்குறாங்க, என்னது பாபாவை போகவும் வர முடியல, ஆனால் உனக்கு ஒரு பாபா மிராக்கல் செஞ்சுருக்காரு அப்படின்னு. இப்படி நான் போகாமலே இப்படி பாபா மிராக்கல் செய்வாங்க, ஜோதிக்கு ஒன்றுமே புரியல. அப்போனே அவங்க சொந்தக்காரங்க சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் பாபா கோயிலுக்கு போயிட்டு வந்து நான் தூங்கிட்டேன், நைட்டு தூங்கும் போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, அப்போ கனவுல பாபா சொன்னார், ஜோதியை நீ கூட்டுட்டு வரலையா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ பாபா கண்டிப்பாக உன்னை எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறாரு, நாங்கள் சும்மாலாம் சொல்ல, அப்போ கண்டிப்பாக பாபா கோயிலுக்கு போனால் உனக்கு நடக்கும் அப்படின்னு சொன்னோடனே அவங்க உடனே ஜோதி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறீங்க, உண்மையுமே சொல்கிறீங்கன்னா அவங்க ஆச்சரியப்படுறாங்க. அப்போ தான் ஒரு பாபா மேலே அவங்களுக்கு சின்னதாக ஒரு நம்பிக்கை வருது. அதுக்கப்புறம் அவங்க என்ன நினைக்கிறாங்க, சொல்கிறாங்க, என்னால் இப்போ போகிற சுச்சுவேஷன் இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு அவங்கக்கிட்டே ரிலேட்டிவ்கிட்டே சொல்லும் போது அவங்க ரிலேட்டிவ் சொல்கிறாங்க, சரி நீ பாபா கோயிலுக்கு போக முடியலனாலும் பரவாயில்ல, நீ கொஞ்ச நாளைக்கு வந்து ஒரு தெரிஞ்ச பாபா ஃபோட்டோ வாங்கிட்டு வந்து வச்சு அது பட அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே சரி சொல்லிவிட்டு அவங்க பக்கத்தில் இருக்கிற பாபா கோயிலில் போய் ஃபோட்டோ, அதாவது பாபா கோயிலுக்கு போல் பக்கத்தில் ஏதோ ஒரு இதுக்கு போயிட்டு ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்துகிட்டு வந்து வழக்கமாக அவங்க வந்து கேட்டாங்க என்னென்ன பண்ணால், அவங்களோட ஃபாலோ பண்ணுறதுல 9 வாரம், அதாவது விரதம், வியாழக்கிழமைலாம் அவங்க விரதம் ஃபாஸ்டிங் இருந்து சாயந்தரம் படைக்கிற மாதிரி பாபாவுக்கு பிரசாதம் செஞ்சு படைக்கிற மாதிரி அப்படியே அவங்க கண்டினியூஸாக கொண்டு போனாங்க. கொண்டு போகும்போது இந்த மாதிரி பண்ணினே இருக்கும்போது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க பாபா கோயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு வந்தது. அப்போ அவங்க பாபா கோயிலுக்கு போக ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. ஸோ ப்ரெக்னென்ட் ஆனது இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 2 குழந்தை ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க பாருங்கள் எப்படிலாம் அவங்களுக்கு பாபா செஞ்சுருக்காரு. நம்ம வந்து பாபாவை வந்து பற்றி தெரிஞ்சுதுன்னா பாபா கோயிலுக்கு உடனே போகணும், பாபாவை தொட்டுறணும், பாபாவுடைய புக்கை வாங்கிடணும்னு தயவு செஞ்சு யாரும் ஒரு மெனக்கெடாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஜோதியோட வாழ்க்கைப்படி பார்த்தாக்கா நம்மளுக்கும் ஒரு நம்மளோட சூழ்நிலைன்னு ஒன்று இருக்கும். ஸோ நம்ம சூழ்நிலையிலேருந்து நம்ம என்ன பண்ண முடியுமோ, சின்னதாக பாபாவை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்களா, அந்த பாபாவோடைய நினைவு, ஓ பாபானா யார், முடிஞ்சால் கோவிலுக்கு போங்க, முடிஞ்சால் புக்கு வாங்கி படிங்க, இல்லையா இந்த மாதிரி வீடியோவை பாருங்கள், சச்சரிதத்தை கேளுங்க. இந்த மாதிரி நீங்கள் கேட்கும் போது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட வாழ்க்கையில் மாற்றம் வரும். ஏன்னா உங்களுக்குன்னு சில கருமாக்கள் இருக்கும். அந்த கருமாக்கள் கடையும் போது தான் பாபா நம்மளை அழைப்பார். நம்மளுக்கு ஒரு தீர்வு கொடுக்குறாருன்னா தான் பாபா நம்மளை அழைப்பார், சில விஷயங்கள் நடக்கும். ஸோ அதனால் உடனே பாபாவை போய் பார்த்துடுறேன், எனக்கு நடக்கிற மிராக்கல் ஜோதிக்கு நடந்த மாதிரி எல்லாருக்கும் மிராக்கல் நடக்கும், இந்த மாதிரி ஒரு இன்டென்ஷனில் யாரும் போகாதீங்க. உங்களால் என்ன பண்ண முடியுமோ பாபாவுக்கு புரியும், அதை செய்யுங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். இதுலேருந்து நம்ம இந்த மிராக்கல்லேருந்து நம்ம இதை தான் கற்றுக்கணும். இது மட்டும் இல்லாமல் பாபா இன்னும் ஜோதிக்கு ஒரு 2-3 மிராக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம ஜோதிக்கு
வாழ்க்கையில் பாபா இன்னும் என்னென்ன லீலைகளை செய்தார், எப்படி எப்படிலாம் பாபா வந்து அவங்கள இது பண்ணாங்க. அவங்க இன்னைக்கு ஒரு தீவிர பக்தையாவே மாறி இருக்கிறாங்க ஜோதின்றவங்க. அவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. ஸோ அதனால நம்ம கண்டினியூஸாக பார்க்கலாம் மிராக்கல்ஸை, லீலைகளை. ஸோ உங்களுடைய மிராக்கல்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதேமாரி மக்களுக்கு, கோடான கோடி மக்களுக்கு புரிய வச்சு பாபாவை எப்படி கும்பிடணும், எப்படி அழைக்கணுன்ற விஷயங்களை தெரிஞ்சு எல்லாரும் கும்பிடும்போது எல்லாருக்குமே மிராக்கல் நடக்கும். வாழ்க்கைனா என்னன்னு புரிய வைப்பார் பாபா. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.